ஹாய் ஹலோ வணக்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம் வந்து நீங்கள் அதில் நாங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ், அதாவது விஸ்வநாதனும் அவையோட பிள்ளைகளும் என்ற ஒரு பேரில் ஒரு படம் வந்து சூர்யாண்டா அதுவும் எதிர்பார்க்காத விதமாக வந்திருக்குது. ஏன் எதிர்பார்க்கல, நாங்கள் வந்து கருப்புக்கு தான் வெயிட்டிங். கருப்பு படம் ரிலீஸ் பண்ணி பொங்கலுக்கு வந்து இன்னும் பொங்கல் முடிஞ்சு இப்போ அடுத்த பொங்கலும் பெறப்போகுது. சித்திரை பெறப்போகுது. இன்னும் படத்தின் கதையும் இல்லை ஒன்றும் இல்லை, என்னொன்று தெரியல. அதுக்கு இடையில இந்த விஸ்வநாதன் சன்ஸ் வந்திருக்கு, அதை இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க தெரியல. வாங்க பிப்ரவரி ஜூலை என்று போட்டிருக்கு, ஜூலை என்று போட்டிருக்கு, திஸ் ஜூலை அந்த பேங்க் அந்த தமிழனுக்கு கீழே இருக்கு. முக்கியமாக சூர்யான லுக்கை பாருங்க, வயசான லுக்காக இருக்குது. மமிதா பாஜு அவள் அடிச்சிருக்கிறா. ஐயோ அதுக்கு அடியே போய் பார்ப்போம். சஞ்சய் விஸ்வநாத் இது வரைக்கும் எத்தனையோ பிஸ்டல் காம்படிஷன்ஸ்ல ஜெயிச்சிருக்காரு. விஸ்வநாத் சஞ்சய் ராமசாமி கண் பார்வைக்கு 20ல இருக்கிற ஃபிட்னஸ் 40 தாண்டி தான் இருக்காது. ஓஹோ எனக்கு பிறந்த ஓ ஓ ஓ ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ், லாவிஷ் லைஃப் ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவோம். நாம தான் பெரிய ஆள் ஆடுற ஒவ்வொரு தடவையும் ஆண்டவ இப்படிதான் நம்மளோட பெரிய ஆள் இருக்காங்கிறத காட்டுவோம். எனக்கு ப்ராப்ளம் வாங்கடா. எங்க இருந்துடா இவளை புடிச்சிட்டு வந்த? ராதிகா மியூசிக் வேற. யா லவ்வா ரொம்ப ஒட்டாத, அப்புறம் கஷ்டமா இருக்கும். 20 வயசு சின்னவா. எனக்கு ப்ராப்ளம். 20 வயசு எனக்கு ப்ராப்ளம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ ஒரு சொடுக்கு போட்டுனா வயசு பசங்க நீ நான் வந்து விட போறாங்க. வேணும்னா இன்னும் 4 சொடுக்கு போட்டுறேன், நீ விடு போதும். ஓ வெங்கி அல்ட்ரிய தெலுங்கு டேரக்டர். ஓ அழகா இருக்கு, கியூட். விஸ்வநாதன் சன்ஸ் எப்படி இருக்கு? வேறு லெவலில் இருக்குல்ல. நான் எதிர்பார்த்தீங்களா இதை? நான் நினைச்சேன் தான், நான் நினைச்சது கொஞ்சம் கவலைக்கட்டமாக காட்டி ஏதோ பெரிய ஸ்டோரி இருக்குமா. ஃபன்னான என்டர்டெயின்மெண்டான ஃபீல் குட் மூவி ஒன்று வருது சூர்யாட்ட இருந்து. அதுவும் ஜி பிராஸ் மியூசிக், அதாவது என்ன பொருத்தமான ஒரு ஆள் தான் மியூசிக் எடுத்துருக்குறாங்க. மெலடி இப்படி என்றாலே லவ் என்றாலே வேற லெவலா போடுவார். நல்லா இருக்குன்னு அந்த ஆனால் தெலுங்கு வைப் கொண்டு வேறு தானே வருது. ஆனால் அந்த அவர் டேரக்டர் பேரை பார்க்க வெங்கி அல்டரின்றது வங்கி ஆல்ரெடி கேள்விப்பட்டுமே. வங்கின்றது கேள்விப்படுங்க. தெலுங்கு அந்த வேறோ தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கவுண்ட் பண்ணுங்க. சரி அப்போ இப்போ எங்கட ஜிபாஸ் மியூசிக் வர மமதா பாச்சு கியூட் 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 ரியாக்ஷன். அவள் அதே மாதிரியே எல்லா படத்தையும் செய்தாலும் எங்களுக்கு பிடிக்கும், பிடித்து கொண்டே இருக்கும். அவ்வளோ ரியாக்ஷன். சூர்யாவோட லுக் அப்படி இருக்கு, வயசானாலும் அழகா ஸ்டைலும் 20 வயசு என்னடா கதையை யோசிக்கிறாங்களோ இருக்குது. இது வந்து இந்த படம் பார்க்க அந்த இந்த வைப்பும் பேர் அந்த பணக்கார இதெல்லாம் பார்க்கும்போது தோலா படம் அந்த 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 என்வயர்மெண்ட் அது அதில் பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி பார்க்க தோலா மாதிரி இருக்குது. பெரிய பணக்காரரா நான் இவருக்கு வந்து வைஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். வைஃப் இல்லை, கல்யாணம் செய்யலையே. ஆனால் குழந்தையோட வர கடைசி இந்த யங் லுக்கும் காட்டுறாங்க, ஓல்டு லுக்கும் காட்டுறாங்க. அந்த ஒரு ஆண்டு அந்த இந்த மாதிரி இந்த படம் மாதிரி என்ன வாரணம் ஆயிரம் மாதிரி அந்த ஒரு 3 காலகட்டம் அவற்ற வாழ்க்கைன்ற வளர்ச்சியை காட்டுற படமும் அதாவது ஃப்ளாஷ்பேக் மாதிரி சின்ன போஸ்டர்லங்கிற யூத் சூர்யா வாராரு தெரியல. இளமையாவே அந்த 40 வயசு சூர்யா காட்டின விதம் நல்லா இருக்கு. அந்த லுக்குன்னு அந்த இன்னும் அந்த பெப்பர் சால்ட் அந்த லுக்ல இருக்கிற வேற லெவல் இருக்கு. அதான் நேச்சுரலா எப்படி இருப்பாரு சூர்யா அப்படி இருக்கு. அந்த ஒரு மேக்கப் பண்ண போறாங்க நார்மலா அப்படி இருக்கு, நல்லா இருக்கு. அது அந்த பணக்கார அந்த பிசினஸ் மேன்ஸ் அந்த லுக் அந்த அப்படி இருக்கு. சஞ்சய் ராமசாமி சஞ்சய் அது அதுக்கு சஞ்சய் விஸ்வநாத் அப்படி அந்த கனெக்ட் பண்ணிக்காங்க. அதை விட எங்கட மமிதா பாஜு வேற ஒவ்வொரு ஃப்ரேம் வார ஃப்ரேம் எல்லாம் எனக்கு என்ன டவுட்னு சொல்லிச்சோன்னா என்ன புதுசா ஒரு ட்ரெண்ட் பண்ண போறாங்களா? 20 வயசு ஏஜ் 20 ஏஜ்ல ட்ரைவ் பண்ண போறாங்க. இது 2000 எல்லாருமே 40 வயசுக்குள்ள அவங்க லவ் பண்ணது அது நல்லதுதானே. இப்போ எனக்கு 30 சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் ஏஜ் வரும். எனக்கு 30+ ஆயிடுது. அப்போ எங்கட வழி அதில் எடுத்து சொல்லிக்கையும் நல்லா இருக்கும். அது பார்க்க உங்களோட வழி என்ன அதில் சொல்ற ஒரு வசனம் 40 வயசானா அந்த இளமையில இருக்கிற அந்த இது இருக்காதுன்ற மாதிரி ஒரு டயலாக் வருதுன்னு நினைக்கிறேன்.
என்ன வருதில்ல அடுத்து அந்த கூட இருக்கேக்க செய்யக்கூடாது, நமக்கு முன்னாலே நடக்கும். அந்த நிறைய கொஞ்சம் டச்சப்பான கொஞ்சம் இது வச்சிருந்தவ, கொஞ்சம் கோட்ஸ் வச்சிருந்தேன், நல்லா இருந்தது. பியூட்டிஷியன் தானே இது. இது டைலாக் கழினா ஏன் டச்சப் பண்ணது. ஆடா ஆமா சரிங்கோ. ஸோ டோட்டலாக பார்க்க போனால் நல்லா இருந்தது. அவ்வளோதான். உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் எப்படி இருந்தது டீசர் உங்களுக்கு? இந்த படம் ஜூலை வருதான். இப்போ கருப்பப்ப வரும். கருப்பு வரும். அதான் 10 கிட்ட கேப்பில் வந்தால் அந்த எங்களுக்கு என்ன சொல்கிறார் கேப்பிட்டு வந்தால் தான் ஒரு நல்லா இருக்கும். தொடர்ந்து வேலைக்கு இது ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ இதுக்கு அவ்வளோ ஒன்று எதிர்பார்ப்பு இருக்காதோ அப்படி இருக்குமா? இது பாருங்க 9 மில்லியன் ஓடிக்குன்னா எதிர்பார்ப்பு இல்லை. எனக்கு என்ன சூர்யாண்டா ஓகே, பட் கருப்போட இது பார்க்க கருப்பு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியா அண்ட் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கருப்பும் கொமர்ஷியல் படம் தான். இது கொஞ்சம் ஃபீல் குட்டான படம் வந்து என்னன்னு சொல்றேன் காலத்துக்கு பிறகு 96 மாதிரி 96ல அந்த லவ் மாதிரி இதுல இப்படி ஒரு லவ். சரி பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கணும். எப்படி லவ் ஒக்கட்டாத இல்லையான பொறுத்திருந்து பார்ப்போம். இத்தனை வீடியோ முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.